தன் தம்பியிடத்தில் பேசுகிற போது, உங்களிடத்தில் சொல்வதற்கென்ன, விண்ணூர்தி நிலையத்தில் பயணங்களில் தான் நாங்கள் அடிக்கடி சந்தித்துக் கொள்வோம். மதுரை விண்ணூர்தி நிலையத்தில் நான் எங்கள் அண்ணனிடத்தில் கேலியாக பேசிக்கொள்வோம். அப்போது அவர் இந்த பொன்னியின் செல்வன்ல அவருக்கு பழுவட்டராயர் நம்ம தாத்தனுக்கு வந்து நம்ம பாட்டனுக்கு ஜோடியாக ஐஸ்வர்யா ராயை போட்டு விட்டார் ஐயா மணிரத்னம். நான் எங்கள் அண்ணனிடத்தை கேலியாக கேட்டேன், இந்த வயசில் உங்களுக்கு ஐஸ்வர்யா ராய் ஜோடியா அப்படின்னு. அவர் பொறாமை, உனக்கு பொறாமை, உனக்கு பொறாமை அப்படி. அவர் என்னிடத்தில் சொல்வதெல்லாம் ஒன்றுதான், உடலை மட்டும் நன்றாக பராமரித்து பேணி பாதுகாத்து கொண்டால் எந்த வயதிலும் சாதிக்க முடியும். உங்களுக்கு தெரியுமா, இன்று அவர் வயதிலே இந்தியாவிலேயே அதிகமாக பரபரப்பாக எல்லா மொழிகளையும் நடித்துக் கொண்டிருக்க ஒரே நடிகன் என் அண்ணன் சரத்குமார் தான். எல்லா மொழிகளையும், மலையாளத்தில் நடிப்பாப்ல, தெலுங்குல நடிப்பாப்ல, இந்தியில் நடித்துக் கொண்டிருப்பாப்ல, கன்னடத்தில் நடிப்பார், எல்லா மொழியும் தெரியும், எல்லா மொழியும் நடித்துக் கொண்டிருக்கிற ஒரே நடிகர். அந்த வயதிலே எல்லாம் இருந்தால் எந்திரிக்க முடியாது. அவர் உடலை பேணி காத்து தமிழ்நாட்டின் ஆணழகன் போட்டியில் பங்கு பெற்று வென்று அவர் வந்து அவரே தயாரித்து கண் சிமிட்டும் நேரம்னு என் அண்ணன் கராத்தே தியாகராஜன் சொன்னது போல கலைவாணன் கண்ணதாசன் அவர்களை வைத்து தயாரித்து அதில் ஒரு காவல்துறை அதிகாரியாக நடித்திருந்தார். அதற்கு பிறகும் பெரிய வாய்ப்பு வரவில்லை. பிறகு தேடி 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 புலன் விசாரணையில் வில்லனாக வந்தார். பிறகு கேப்டன் பிரபாகரனில் ஒரு வனத்துறை அதிகாரியாக வந்தார். அவரும் புரட்சி கலைஞர் விஜயகாந்தும் நம் சுப்ரீம் ஸ்டாரும் இறுதிக்கட்ட காட்சியில் புலன் விசாரணையில் போடுகிற அந்த தனி சண்டை தான் சரத்குமாரை யார் என்று கேட்க வைத்தது. இன்னைக்கும் ஒரு கதாநாயகன் வெறுமேலோடு நின்று சண்டை போடுகிற அழகை பெற்றிருக்கிறான் என்றால் அது நம்முடைய அண்ணன் சரத்குமார் அவர்கள் தான். 72 வயதில் இந்த இளமை, இன்னும் 72 வயதானாலும் அந்த வயதுக்குள்ள இளமையோடு இருப்பார். நாங்கள் சந்திக்கும் போதே இதுவரை அவர் அரிசி சோறு நெல்லுச்சோறு சாப்பிட்டது கிடையாது. அவர் வந்து ஃபைபர், காய்கறி, பழங்கள், புரோட்டீன் இந்த மாதிரி உணவு தான் எடுத்து, அவருக்கு தெரியாதா, அவருக்கு இருக்கிற வசதிக்கு என்ன வேணாலும் சாப்பிடலாம். சாப்பிட மாட்டார், நடிக்கிறார், மது அருந்த மாட்டார், புகைக்க மாட்டார். இதிலிருந்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், சரத்குமார் ஒரு சாதிக்கானவன் அல்ல, சாதிக்க துடிக்கிற ஒவ்வொருவனுக்குமான சான்று, அவன் சாட்சி, அவன் முன்மாதிரி என்பதை என்னிலும் இளைய என் தம்பி தங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அப்படி ஒரு குறுகிய சாதி சிமிழுக்கள் அடைக்காதே, அடைக்காதே. பெருந்தலைவன் என் சாதிக்காரன் மட்டும் படிக்க வேண்டும் என்று பள்ளிக்கூடம் திறக்கவில்லை. 14,000 பள்ளிக்கூடம் திறந்து தனக்கு கிடைக்காத கல்வி இந்த நாட்டு பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டும் என்று படிக்க வைத்ததால் தான் எழுத்தறிவித்த இறைவன் நம் தாத்தன் காமராஜன் என்று நாம் போராடுவோம். செக்கிழுத்தனமுடைய பாட்டன் வாவு சிதம்பரனார் பிள்ளைமார்கள் விடுதலைக்கல்ல, ஒட்டுமொத்த தமிழ் தேசிய இனத்தின் விடுதலைக்கு போராடினார். அதை புரிந்து கொண்டு நீங்கள் இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்க பழக வேண்டும். அன்னைக்கு ஒரு நாள் மதுரையில் இருந்து நானும் எங்கள் அண்ணன் போகும்போது, இப்போ எப்படி அப்படின்னா, 100 கிராம் மட்டும் சோறு எடுத்துக்கிறேன் அப்படின்னு. 100 கிராம் தான், இவ்வளவுதான் சோறு, அரிசி சோறு. அவர் நினைச்சா பிரியாணியை சாப்பிட முடியாதா? ஏன்? உடலை பேண வேண்டும். உலகத்தில் வாயை கட்டுறதா ரொம்ப பிரச்சனை. திருமண விருந்துக்கே போனாலும் என்ன சுவையாக இருந்தாலும் சாப்பிட மாட்டார். அந்த கட்டுப்பாடு இருக்கிற ஒரு நடிகன் தமிழ் சினிமாவில் என் அண்ணன் சரத்குமார் அவர்கள் தான். இன்னைக்கு நான் உடற்பயிற்சி கூடத்தில் போய் பயிற்சி எடுக்கிறேன்னா காரணம் என் முன்னத்தியர் என் அண்ணன் சரத்குமார் என்கிறது பெருமிதம் தான். இங்கே இப்படியே உடலை முறுக்கிக்கிட்டு ஆனாலும் நடிப்பு வராது, முகபாவங்கள் வராது சிலருக்கு. ஏன்னா நீ பாரு, அர்னால்டுக்கு நடிக்க வராது, ரோபோ மாதிரி தான் இயங்குவாப்ல. ஆனால் அந்த உடல் உறுதியில் இருக்கிற ஒரு ஆணழகன் பட்டம் என்ற ஒருவன் மிக நுணுக்கமான அசைவுகளை, உணர்வுகளை திரையில் வெளிப்படுத்திய நடிகன் நம்முடைய அண்ணன், ஆகச்சிறந்த கலைஞன். நீ நடிச்சு பாரு. அதுக்கப்புறம் படங்கள் சரியா வரல. மதிப்புமிக்க பெரியவர் ஐயா சௌத்ரி அவர்கள் சேரன் பாண்டியன் என்ற ஒரு படத்தை எழுதியவன் ஈரோடு சவுந்தரன், என் உயிர் சகோதரன், அண்ணனுக்கு தெரியும். அவன் வந்து எழுதுறான், சேரன் பாண்டியன் படத்தில் இருந்து அப்படியே சரத்குமாருடைய
திரையுலக பயணமே மாறிட்டு. மிகச்சிறந்த படம், மாபெரும் வெற்றி அடைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நீங்கள்லாம் போட்டிருக்க கொண்டாடுகிற நாட்டாமை, இரட்டை வேடம். இரட்டை வேடத்தில் அவர் ஏற்று நடித்த அத்தனை படமும் மாபெரும் வெற்றியை தொற்று. 2 வேடம்னா திணறிடுவான் ஒவ்வொருத்தனும். அதில் நாட்டாமையில் அந்த நாட்டாமை அண்ணனாவும் அந்த தம்பியாவும் நடிச்சிருக்க அந்த படம் 2 வேடத்தையும் வேறுபடுத்தி காட்டிய விதம் எல்லா மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டு வெற்றி அடைஞ்சது. ஆனால் எல்லா மொழி படத்தையும் பார்த்தேன். என் உயிர் அண்ணன் சரத்குமார் அளவிற்கு அந்த இரட்டை வேடத்தில் எவரும் நடிக்க. அதற்கு பிறகு வந்த நம்மண்ணாச்சி, அதுலேயும் இரட்டை வேடம், அதுவும் வெற்றி. அதுக்கு பிறகு வந்த சூரிய வம்சம், அதுலேயும் இரட்டை வேடம், மாபெரும் வெற்றி. அதற்கு பிறகு வந்த ஐயா, அதுலேயும் இரட்டை வேடம், மாபெரும் வெற்றி. எல்லாவற்றையும் இதெல்லாம் இந்த சேரன் பாண்டியன் நாட்டாமை, இந்த நட்புக்காக இந்த படத்துக்கெல்லாம் கதை வசனம் எழுதுன்னு என் அருமை சகோதரன் ஈரோடு சவுந்தர் தான். நட்புக்காக படம்லாம் நீங்கள் இன்னைக்கு வேணாலும் போட்டு பாருங்க. தன் ஐயாவிற்கு விசுவாசமாக இருக்கிற ஒரு வேலைக்காரனை உலகத்தில் எவனும், அந்த காலத்தில் எஸ்வி சுப்பையா அவர் நடிச்சிருப்பார். அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் தான் சாகும்போது, கடைசியாக சாகும்போது ஐயாவுக்கு முன்னாடி அந்த கையை கட்டிக்கிட்டே விழுந்து சாகிற காட்சியில் கலங்காதவன் இருக்க முடியாது, கலங்காதவன் இருக்க முடியாது. அந்த நாட்டாமை, பெரிய நாட்டாமைக்கு இருக்கிற அந்த மிடுக்கு, அந்த கம்பீரம் அவனுடைய உடன்பிறந்த தம்பிக்கு இருக்காது. அவன் அப்படி பவ்யமாக நிற்பான். இந்த 2 வேடமும் அந்த வேறுபடுத்தி காற்ற பேராற்றல் என் அண்ணன் சரத்குமாருக்கு இருந்தது என்பதை நினைக்கும் போது எனக்கு பெருமையும் மகிழ்ச்சி. அதே மாதிரி தான் சூரிய வம்சம், அதே மாதிரி தான் ஐயா படத்தில் அந்த பெரியவராக வருகிற கதாபாத்திரம்லாம் மிகச்சிறப்பாக நடிச்சிருப்பார். ஐயா படத்தில் என்னுடைய அருமை சகோதரன் ஹரி எடுத்த படம். பிறகு சாமுண்டின்னு ஒரு படத்தை நடிக்கிறதுக்கு இந்த கூட்டத்தில் ஒரே ஒருத்தன் தான் இருக்கான். இன்னைக்கு திரையுலகத்தில் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தன்னுடைய சுவடை மிக ஆழமாக பதித்து வைத்தார். சரத்குமார் என்றால் அவருக்கு விரல் விட்டு எண்ணி சொல்லக்கூடிய படங்கள், சாதித்த படங்கள், வசூலிலும் சரி, மக்கள் மனதில் ஆழமாக பதிந்த அந்த கதாபாத்திரங்கள், மனதை விட்டு நீங்காத பதிவுகள், ஏகப்பட்ட படங்கள் உண்டு. அதை அவர் திரையுலகிற்கு வந்ததில் அவர் சாதித்து காட்டினார் என்பது. அண்மையில் வந்த போர்த்தொழில் படம் கூட அவ்வளவு சிறப்பாக இருக்கும். அந்த படத்தில் அவர் எந்த கதாபாத்திரம் ஏற்றாரோ அந்த கதாபாத்திரத்துக்கு உயிர் கொடுப்பார். அதுதான் அதற்கு காரணம் அவருடைய உடல் மொழி. அதனால் உங்களுக்கு தெரியும், நடிகர்னாவே தண்ணியை போடுவாங்க, சிகரெட்டை பிடிப்பாங்க அப்படின்னு. எந்த பழக்கமும் இல்லாத ஒரு சுத்த தங்கமான ஒரு அண்ணன் நம்முடைய அண்ணன் சரத்குமார் அவர்கள். ஆவா, நான் சேருன்னு எங்கள் அண்ணன் 3 பேர் உட்காந்து ஒரு தடவை பேசிட்டுருக்கோம். அப்போ பேசிட்டு இருக்கும்போது சாப்பாடு என்ன வாங்கிட்டோன்னா, ஒரே ஒரு கோழி மட்டும் வாங்கிட்டு வர சொல்லுங்கன்னு கோழியை மட்டும் பிச்சு சாப்பிட்டு போயிட்டாப்புல. எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது.